மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜாக்குலேஷன், விந்து முந்துதல், அத்துடன் இந்த ஆண்களினுடைய ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மையற்ற நிலைமை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் கடைசியாக ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசையர் டிஸார்டரை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நான் சொன்னது போல இந்த பெண்கள், ஒரு வீட்டினுடைய மனைவி ஒரு பிழையான வழிக்கு திரும்புவதற்கு அல்லது ஒரு திருமணத்துக்கு வெளியேயான தன்னுடைய கணவனுக்கு பிந்திய உறவுகளை வளர்த்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அந்த பெண்ணினுடைய ஆண் துணை அல்லது கணவர் இருக்கிறார். இதிலே ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்திலே சில பெண்களுக்கு நான் சொன்னது போல இந்த ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிஸார்டர் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் உந்து சக்தி காரணமாக, அதாவது இந்த பாலியல் அதிவேட்கை காரணமாக கூட இப்படிப்பட்ட வெளியிலே செல்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இந்த நிலைமையிலே நான் பல பேரை என்னை வந்து சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சந்தித்த நபர்கள் எல்லாரும் சிறு வயதிலேயே 30 வயது 25 வயது எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றோ வேறு இடங்களுக்கு சென்றோ நன்றாக அவர்கள் வேலை செய்து அதன் மூலமாக கூடுதலான பணத்தை அவர்கள் சம்பாதித்து பிறகு 40-50 வயதுக்கு மேல் அவர்கள் வீடுகளுக்கு வந்து அதன் பிற்பாடு தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ள விளைகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு தடை, ஒரு பேரியரை அங்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் 20 வயசு 25 வயசு காலத்திலே எங்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற, ஆண்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு ஆனது வயசு போக 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 அதனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு செல்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. வைத்தியன் மூலம் இரத்த பரிசோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 20-30 வயசில் இருக்கின்ற இடையில இருக்கின்ற இந்த பாலியல் வேட்கை அல்லது பாலியல் ஆசை, இவையெல்லாம் செக்ஷுவல் டிசையர் என்று சொல்லுவோம், கொஞ்சம் காலம் 40-50 வயசுக்கு மேலே போகின்ற போது படிப்படியாக குறைந்து கொண்டு செல்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இதே நிலைமையை பெண்களில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பெண்களுக்கு இந்த அதாவது இந்த பாலியல் வாழ்க்கையிலே கூடுதலான வேட்கை ஏற்படுவது எப்போது என்றால் 40 வயசுக்கு மேல். அதே நேரத்திலே இந்த 40 வயசுக்கு மேல் ஏன் ஏற்படுகிறது என்றால் இந்த 40 வயசுக்கு முதல் அங்கு பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பார்கள், சிறிய வயதுடையவர்களாக இருப்பார்கள், பிள்ளைகளுடைய வேலையை செய்ய வேண்டும், பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பாடசாலையை கொண்டே விட வேண்டும். இவ்வாறு பல பிரச்சனைகள் அந்த காலத்தில் 40 வயசுக்கு முதல் பெண்களுக்கு இருக்கின்றது. 40 வயசுக்கு பிற்பாடு இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. என்றபடியினாலே தான் 40 வயசுக்கு மேற்பட்ட காலங்களிலே இந்த பெண்களுக்கு கூடுதலான அளவு பாலியல் வேட்கை ஏற்படுகிறது. அதே நேரத்திலே உங்களை சில ஆண்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய், இந்த மென்சுரேஷன் ஏற்படும் நின்ற பிற்பாடு 45 இருந்து 50 வயசு மட்டும் இந்த மென்சுரேஷன் நின்ற பிற்பாடு அவர்களுடைய பாலியல் வேட்கை ஆசை குறைந்துவிடும் என்று சொல்லி கணவனோ அல்லது அவருடைய ஆண் துணியை நினைத்தால் அது 100% பிழையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நான் இப்போது அண்மை காலங்களில் ஒரு 4-5 வருடங்களாக இந்த மென்சுரேஷன் அல்லது இந்த பீரியட்ஸ் ஏற்படுவது நின்ற பிற்பாடு நான் பார்த்த விடயம் என்னவென்றால், பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் நின்ற பிற்பாடு கூட இந்த காலப்பகுதியிலே கூடுதலான அளவு செக்ஷுவல் டிசையர் அல்லது பாலியல் வேட்கை அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இங்கே 2 கண்ட்ரடிக்டரி, ரெண்டும் எதிர்மறையாக போகிறது. ஒன்று, ஆண்களுக்கு 50 வயசு வந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலியல் வேட்கை குறைந்து கொண்டு வருகிறது.
அதே நேரத்தில் மற்ற பக்கத்திலே பார்த்தால் பெண்களுக்கு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இந்த பாலியல் ரீதியான ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது என்றபடியினால் இது ரெண்டும் ஒரு எதிர்மறையாக இருக்கிறபடியினாலே தான் இந்த குடும்ப வாழ்க்கை பாலியல் வாழ்க்கையிலே பாரதூரமான பிரச்சனை ஏற்பட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இதை ஒவ்வொரு கணவனோ மனைவியோ ஆண் துணையோ பெண் துணையோ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும், மிகவும் முக்கியம். எனவே நீங்கள் எவ்வளவு, நான் எத்தனையோ பேரை கண்டுட்டேன், இது மட்டும் எல்லாம் உழைத்து காசு இருக்கின்றது, ஆனால் அவர்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படையாது. எவ்வளவோ காசு இருக்கின்றது, உழைத்து ஆனால் அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஒரு பெண்ணினுடைய பக்கத்திலே போய் அல்லது மனைவியுடைய பக்கத்தில் போய் இருக்க முடியாது. மனைவியை கண்டவுடனேயே அல்லது அவருடைய யோனியை கண்டவுடனேயே அவர்களுக்கு இந்த விந்து வெளியேறுகிறது. எனவே இவ்வாறு பல பேர் பல பிரச்சனைகளுடன் எங்களிடம் வந்திருக்கிறார்கள். எனவே முக்கியமாக இந்த 2 பக்கத்தையும் நாங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் சொல்லுவேன், பல பேருக்கு என்னோட நிகழ்ச்சியை கூட உங்களுடைய மனைவியோ அல்லது பெண் துணையோ இயலுமென்றால் போட்டு காட்டுங்கள். அவர்களுக்கும் இது கட்டாயமாக இந்த பிரச்சனை தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் நான் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது எவ்வளவு காலம் இது போகும் என்று சொல்வார்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். எனவே என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஒருவருக்கு ஏதாவது ஆண்களுக்கு ஆண்குறி முறைப்படைய முடியாத தன்மை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விந்து முந்துதல் போன்ற பிரச்சனை இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய பெண் துணையுடன் நீங்கள் கட்டாயமாக கலந்து ஆலோசிக்க வேண்டும். அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். யாருடன் நீங்கள் கட்டாயமாக ஆலோசிப்பது என்பது மிகவும் முக்கியம். மருந்துகள் மட்டும் பாவிப்பதனாலே இதை எங்களாலே தீர்க்க முடியாது, முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த இடத்தில் ஒரு துணையினுடைய ஆலோசனையும் துணையினுடைய உதவியும் உங்களுக்கு தேவை. எனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லா நோய்களும், அது ப்ரெஷராக இருக்கலாம், உயர்குருதி அமுக்கம், டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நீரழி நோயாக இருக்கலாம், ஒரு கிட்னி அதாவது சிறுநீரகங்கள் படுதலைந்த நோயாக இருக்கலாம். முக்கியமாக நாங்கள் கருதுவது அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் மிக முக்கியமாக அவசியம். எனவே அவ்வாறு அவசியம் ஏனென்றால் ஃபேமிலியினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அந்த நேரத்துக்கு மருந்துகளை குடிக்க முடியும், உணவிலே கட்டுப்பாடாக இருக்க முடியும். ஏனெனில் வீட்டிலே ஒரு நீரிழிவு நோயாளி, டயபெட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளி இருந்தால் அவருக்கு மனைவி தேநீர் ஊற்றி கொடுக்கின்ற போது நல்லா 5 கரண்டி சீனியை போட்டு கொடுப்பாராக இருந்தால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அதே போல் எந்த ஒரு நோய்க்கும் ஃபேமிலி சப்போர்ட் என்றது மிகவும் அவசியம். அதே போல் இந்த பிரச்சனைக்கும் ஒரு மனைவியினுடைய, ஒரு ஆண் துணையினுடைய அல்லது கணவனினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது இந்த பிரச்சனையில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு. எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை வெயில் செய்து அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.